ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் சாம அரிசியில் வெண்பொங்கல் செய்கிறேன். இது சாம அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த சாம அரிசி எடுத்த அளவுக்கு சரி பாதியில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் சாம அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் இது ஊறட்டும். இது ரெண்டும் அப்போனா சீக்கிரம் நமக்கு நல்லா கொலைய வெந்துடும். இது ரெண்டையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அப்புறம் நம்ம இந்த சாமையும் பருப்பும் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்த அளவுக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு இதுக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி குக்கரில் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டுட்டு இந்த சாம்பார் அரிசியும் பருப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. பச்சை மிளகா 1 கீறிட்டு போட்டுருவோம். இதெல்லாமே போட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். இது 2 விசில் வந்ததுக்கப்புறமா இதை திறந்து பார்த்துட்டு வெந்திருக்கும் பார்த்து கரெக்டாக அமர்த்திடணும். அதுக்கப்புறம் இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நெய் வேணால் நெய்யில் தாளிச்சிக்கலாம். நான் நெய்யிலே தாளிச்சிட்றேன். நெய்யில் ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே நிறைய ஜீரகம் வேக வைக்கும் போது போட்டதுனால இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிளகுத்தூள் இருந்தால் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை முழு மிளகே போட்டுடலாம். போட்டு கருவேப்பிலை முந்திரி இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு எல்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை தாளித்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆறின பால் இதில் ஊற்றி கிண்டிக்கலாம். அப்போனா எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரையாகவே ஆகாது, நல்ல குலைவாகவே இருக்கும். காய்ச்சி ஆறின பால் நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிட்டோன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த பால் ஊற்றிட்டு வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டணுன்னா போதும், நல்லாயிருக்கும். அதாவது ட்ரையே ஆகாது. சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கிண்டணுன்னா போதும் அந்த பால் இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு. இது கொஞ்சங்கிறதுனால 2-3 மினிட்ஸ் கிண்டுறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டணும். இதை அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். நல்லாயிருக்கும். வேணால் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் வேணான்றவங்க நல்ல நெய்யில் கூட இதை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சாம அரிசி பொங்கல் பாருங்கள் ரெடி. இது அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும், அவ்வளோ நல்லா வந்திருக்கும். இந்த பாருங்கள் இந்த கிணத்துலேருந்து தட்டில் வைக்கும் போது அப்படியே ஒட்டாமல் வந்துடும். நல்லாவே வெந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இந்த சாம அரிசி பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.